Our Lord Jesus Christ be glorified. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. Since it is a stop-gap arrangement that I am taking the Bible class during this month, I have not planned for a series of studies on any subject. இந்த மாதத்திலே இது திடீரென்று ஏற்பட்ட இது ஒரு திட்டமாக இருக்கின்ற காரணத்தினாலே வேதாராய்ச்சியினுடைய கூட்டத்திலே தொடர்ச்சியான ஒரு குறிப்பிட்ட பகுதியை எடுத்து நான் வேதாராய்ச்சி கூட்டத்திலே பேசப் போவதில்லை. God willing, such a study can be taken up at a later date. கர்த்தர் சித்தமானால் அப்படிப்பட்ட ஒரு வேத பாடமானது பின்னாட்களிலே எடுக்கப்படும். This time I thought of dealing with a few individual subjects for Bible study. ஆகவே இந்த நாட்களிலே தனிப்பட்ட வேத பாடத்தை ஒவ்வொரு வாரமும் எடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். Last week we were looking at the authenticity of the Bible. கடந்த வாரத்திலே வேதாகமத்தினுடைய நம்பகத்தன்மை என்ற தலைப்பில் சிந்தித்தோம். We had seen the various names of Bible mentioned in the Bible itself. வேதாகமத்தை பற்றி வேதத்திலே சொல்லப்பட்டுள்ள சில பெயர்களை நாம் கண்டோம். While various names were mentioned, one of the names, which is Holy Records, caught my attention. பல பெயர்களை அங்கே குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருந்த போதிலும் பரிசுத்த எழுத்துக்கள் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தை என்னை அதிகமாக தொட்டது. That was mentioned in Romans chapter 1 verses 1 and 2. ரோமர் முதல் அதிகாரம் 1 2வது வசனத்திலே அந்த வார்த்தை வருகின்றது. Holy Records. பரிசுத்த வேதம் அல்லது பரிசுத்த எழுத்துக்கள். We are living in a world where the term database is very frequently used. டேட்டாபேஸ் என்று சொல்கின்ற தொழில்நுட்பமானது மிக அதிகமாக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டு வருகிறோம். Database is created and recorded and preserved. அந்த டேட்டாபேஸ் என்பதை அதிலே பதிவேற்றம் செய்து பின்பதாக அந்த குறிப்பிட்ட தகவல்கள் அதிலே பாதுகாக்கப்படுகின்றது. But over a period of time, those recorded data will be modified or corrected or added or deleted from the original. ஆனால் குறிப்பிட்ட காலகட்டம் வருகின்ற நேரத்தில் அதில் ஏற்கனவே அதில் செலுத்தப்பட்டிருக்கின்ற சில பதிவேடுகளை நாம் அதனை மாற்றவும் அகற்றவும் சேர்க்கவும் முற்படுகிறவர்களாக இருக்கின்றோம். But in the holy records, that is in the Bible, there is no need of such changes to be made. ஆனால் வேதாகமத்தில் அல்லது பரிசுத்த பதிவேட்டிலே நாம் பார்க்கின்ற பொழுது அப்படிப்பட்ட மாற்றங்கள் எழுதப்பட வேண்டிய அவசியமில்லை. Further, we had seen the authenticity of the Bible with the evidences from the history and prophetical happenings. அது மட்டுமல்லாமல் தீர்க்க தரிசன சம்பவங்கள் மூலமாக சரித்திர நிகழ்வுகளின் மூலமாகவும் வேதாகமத்தினுடைய நம்பகத்தன்மையையும் சிந்தித்தோம். And also the prophecies that are happening during our generation. நம்முடைய இந்த சந்ததியில் தாமே நடைபெற்று வரக்கூடிய சில தீர்க்க தரிசன நிகழ்வுகளை பற்றியும் நாம் தியானித்தோம். Thus we have seen last week that the Holy Bible, which we carry, read and study, is an authentic holy book, which is essential for our spiritual growth. இதன் மூலமாக நாம் சுமந்து வாசிக்கின்ற அதே போல பயன்படுத்தப்படக்கூடிய பரிசுத்த வேதாகமம் என்பது நம்பகத்தன்மை உடையதாகவும் அதே போல அது ஒரு பரிசுத்த எழுத்துக்களாக இருக்கிறது என்பதை பற்றியும் நாம் சிந்தித்தோம். Today, can you hear? Yes, Dinesh? Yes, uncle. Your video is off, uncle. I'm not seeing any image. That's why it's okay. Today, let us see how a person is influenced by personal evangelism. இந்த நாட்களில் ஒரு மனிதன் தனிப்பட்ட அல்லது தனித்தாள் ஊழியத்தின் மூலமாக எவ்வளமாய் ஆதிக்கம் செலுத்தப்படுகிறார் என்று சிந்திக்க போகிறோம். Uncle, can you switch on your video? Your video is off, uncle. One second. One second, please. Okay, uncle. Okay. Yes, it's on, uncle. Okay. Because of the present pandemic situation,
no preaching in the public places is allowed. இப்பொழுது இருக்கின்ற இந்த பெரும் தொற்றினுடைய நாட்களிலே பகிரங்கமாக வெளிப்புறமாக தெருப்பிரசங்கம் செய்வது என்பது நமக்கு அனுமதிக்கப்படாத ஒன்றாக இருக்கிறது. There are no conventions, no conferences or no campaigns. முகாம்களோ அல்லது பேரணிகளோ இந்த நாட்களில் நடைபெறுவதில்லை. Everything has been stopped abruptly. அனைத்துமே திடீரென்று நிறுத்தப்பட்டுள்ளது. But there is a warning in the Bible that a time will come when no one can work. வேதாகமத்தில் ஏற்கனவே ஒரு எச்சரிப்பாக ஒருவரும் செயல்படக்கூடாத காலம் வருகிறது என்று சொல்லப்பட்டுள்ளது. This pandemic was never expected and we are unable to preach the gospel as we did before. இந்த பெரும் தொற்றை ஒருவரும் எதிர்பார்க்கவில்லை. இதற்கு முன்பதாக நாம் செய்த பிரசங்கங்களைப் போல ஊழியங்களைப் போல இப்பொழுது நாம் அதனை செய்ய முடியாமல் இருக்கின்றது. I understand that some people are not very much aware of the word pandemic. பேண்டமிக் என்ற அல்லது பெரும் தொற்று என்ற அந்த வார்த்தையை ஒருவேளை அநேகருக்கும் அது புரிந்திருக்காது என்று நம்புகிறேன். It refers to widespread epidemic over a wide geographical area. அது பெரும் பகுதி அல்லது பூகோள அமைப்பிலே பெரும் பகுதியாக இருக்கின்ற இடத்திலே பரவுகின்ற ஒரு தொற்று வியாதியாக இருக்கின்றது. So corona or COVID-19 is referred as a pandemic because it is seen all over the world. இது இந்த நாட்களிலே கொரோனா அல்லது COVID-19 உலகமெங்கிலுமாக அது பரம்பி இருக்கின்ற காரணத்தினாலே அதை பேண்டமிக் அல்லது பெரும் தொற்று என்றுதான் சொல்லப்படுகிறது. Whereas there is another word endemic which means that frequently occurring disease particularly in a locality. ஆனால் மற்றொரு வார்த்தையாக எபிடமிக் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அது குறிப்பிட்ட இடத்திலே அது அடிக்கடி ஏற்படக்கூடிய ஒரு நோயாக இருக்கிறது. அதனை கொள்ளை நோய் என்றும் சொல்லப்படுகிறது. We were telling that we are discussing that during the pandemic situation we are not able to preach the gospel as we did before. நாம் இதற்கு முந்தைய காலங்களிலே நாம் செய்து வந்ததை போல பிரசங்கம் செய்ததை போல ஊழியம் புரிந்ததை போல இந்த பேண்டமிக் அல்லது இந்த பெருந்தொற்றினுடைய நாட்களிலே நாம் ஊழியம் செய்ய முடியவில்லை. But the command of the Lord is applicable as we see in Matthew 28:18 to 20. ஆனால் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வரைக்குமாக சொல்லப்பட்டுள்ள ஆண்டவருடைய கட்டளை என்பது அது எக்காலத்திற்கும் பொருந்தக்கூடிய ஒன்றாகும். We have been asked to go and make disciples. நாம் சென்று சீஷரை உருவாக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. And it is at the end of that portion is written, I have commanded you. அந்த பகுதியினுடைய இறுதியிலே உங்களுக்கு நான் கட்டளை கொடுத்துள்ளேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is a command that the gospel should be preached all over the world. உலகமெங்கிலுமாக அந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. Again in Acts 17:30 மீண்டுமாக அப்போஸ்தலர் 17:30 we read that the times of ignorance God overlooked, but now he commands all people everywhere to repent. அறியாமையுள்ள காலங்களை கர்த்தர் காணாதவர் போல் இருந்தார், ஆனால் இப்பொழுதோ எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிடுகிறார் என்று சொல்லப்படுகிறது. This repentance comes only when a person listens the gospel message and Holy Spirit works in him to make him conscious of the truth that he is a sinner. இந்த மனம் திரும்புதல் என்று சொல்வது ஒரு மனுஷன் சுவிசேஷத்தை கேள்விப்படும் பொழுதும் அதே நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் அவனுடைய இருதயத்திலே அவன் பாவி என்ற ஒரு உணர்வை அல்லது உணர்த்துவிக்கப்படும் பொழுதுதான் அவன் ரட்சிக்கப்படுகிறான். And the Holy Spirit will reveal him that he needs a savior to save him from the penalty of sin. பாவத்தினுடைய தண்டனையிலிருந்து அவன் காப்பாற்றப்படுவதற்காக அவனுக்கு பாவத்தினுடைய மன்னிப்பு அவசியமாகின்றது. As we attend this Bible study, let me ask a very simple question to the listeners. Is there anyone who has not accepted Lord Jesus Christ as their Savior so far? This is a time for them.
ஆகவே இந்த வேத ஆராய்ச்சி நாம் கேட்டு வருகின்ற இந்த நேரத்திலே உங்களிடத்துல ஒரு கேள்வி நான் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆகவே என்னை கேட்கிற யாராவது ஒருவர் இதுவரைக்குமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையிலே சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்களா என்று கேட்கிறேன். It could be our children or grandchildren. அது ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளோ அல்லது நம்முடைய பேர பிள்ளைகளாக இருக்கலாம். Or a close relative who attends this program. அல்லது இந்த கூட்டத்திலே பங்கு பெறக்கூடிய நம்முடைய நெருங்கின உறவினர்களாக இருக்கலாம். Personal evangelism used to be very effective in the past. தனித்தாள் ஊழியங்கள் கடந்த நாட்களிலே அதிகமாக ஒரு தாக்கத்தை விளைவித்த ஒரு ஊழியங்களாக இருக்கின்றது. The personal evangelism, we get more opportunities to talk to the people, individual people or families, and get to know about their problems and also to explain what we are aiming at. இந்த தனித்தாள் ஊழியத்தின் மூலமாக தனிப்பட்ட நபர்களையும் அநேக குடும்பங்களையும் நாம் தனிப்பட்ட முறையிலே அவர்களிடம் சந்திக்கவும் அவர்கள் பிரச்சனைகள் என்ன என்பதை பற்றி நாம் அவர்களிடம் கேட்டறிவதும் அவர்களுக்கான சரியான தீர்வை கொடுப்பதற்கும் இந்த ஊழியம் நல்ல முறையில் ஒரு செயலாக்கம் கொண்ட ஊழியமாக இருக்கின்றது. It also helps to encourage them and more importantly to make follow up for those people who show some desire. ஆகவே இதன் மூலமாக விருப்பத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு சில நபர்களிடமிருந்து நாம் பின்தொடர் ஊழியத்தையும் செய்வதற்கு இந்த தனித்தாள் ஊழியம் மிக உதவியாக இருக்கின்றது. Today the personal evangelism is having greater importance as all other group gatherings are suspended. இன்றைக்கு நம்முடைய பல கூடுகைகள் தடை விதிக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால இந்த தனித்தாள் ஊழியம் என்பது நாம் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. Of course, the technology developments have come handy and we are conducting various programs digitally with the help of electronic media. இப்பொழுது இருக்கின்ற தொழில்நுட்ப வசதிகளின் மூலமாக பல ஊடகங்களின் வாயிலாக நாம் நம்முடைய கூட்டங்கள் நம்முடைய கூடுகைகள் எல்லாம் நடத்தி கொண்டு வருகின்றோம் என்பது உண்மைதான். Although personal contacts have been restricted, still we can continue personal evangelism through telephone calls, WhatsApp messages, Facebook, etc. தனி தொடர்புகள் அதிகமாக நமக்கு துண்டிக்கப்பட்டிருந்த போதும் கூட நாம் நமக்கு இருக்கின்ற தொழில்நுட்ப வசதிகளின் மூலமாக தொலைபேசியில் பேசுவதோ அல்லது வாட்ஸ்அப் போன்ற பல ஊடகங்களின் வாயிலாக அவர்களிடம் தொடர்பு கொள்ளவும் அவர்களிடம் பேசவும் முடியும். Keeping the COVID-19 protocol, we can still meet some people when we meet them for other purposes. இந்த COVID-19 விதிமுறைகள் நாம் விதிக்கப்பட்டிருந்த போதும் கூட அதிலே ஜனங்களை மற்ற காரணங்களுக்காக நாம் சந்திக்கின்ற வேளையில் அதனையும் இந்த தனித்தாள் ஊழியத்திற்கென்று பயன்படுத்தலாம். Of course, there are many hurdles in doing that, but still we have to avail the maximum opportunities. நிச்சயமாக அது செய்வதற்கு அநேக தடைகள் உண்டு, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நமக்கு கிடைக்கப்படுகின்ற தருணங்களை முடிந்தவரை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்கிறேன். Moreover, our actions and our attitudes in the public also can lead to spreading the gospel message. அதே நேரத்தில் நாம் வெளியே இருக்கின்ற நேரத்திலே நம்முடைய செயலும் நம்முடைய மனோபாவமும் அது சுவிசேஷத்தை சொல்வதற்கு நிச்சயம் ஒரு வாய்ப்பாக இருக்கும். I have a personal experience while I was in service. நான் இங்கே அரசாங்க வேலையில இருந்த நாட்களிலே எனக்கு ஒரு தனிப்பட்ட அனுபவம் ஒன்று உண்டு. I was posted to Delhi and I reached there and I had a room in our own guest house. எனக்கு டெல்லியிலே அந்த நாட்களிலே எனக்கு போஸ்டிங் கிடைக்க பெற்றிருந்தது. அப்பொழுது அங்கே எங்களுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கொடுக்கப்பட்டிருந்தது. The very next day morning while I was taking breakfast, I prayed for the food. I mean, individually I prayed for my food. நான் சென்று சேர்ந்த அடுத்த நாள் காலையில் தாமே எனக்கு காலை உணவு வைக்கப்பட்ட நேரத்திலே நான் அந்த காலை உணவுக்காக நான் தலை குனிந்து ஜெபித்தேன். It was a silent prayer, but I was observed by another person at the next table. நான் மௌனமாகத்தான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் நான் ஜெபிக்கிறதை பக்கத்தில் இருக்கின்ற டேபிளில் அமர்ந்து இருந்து கொண்ட ஒரு நபர் அதனை கவனித்தார். That person was not known to me. அந்த நபர் எனக்கு அறிமுகம் இல்லாதவர். But later he asked me what I was doing. நான் என்ன செய்கிறேன் என்று சொல்லி பின்னேரத்தில் என்னை பார்த்து கேட்டார்.
that conversation led me to talk about Lord Jesus Christ. அந்த குறிப்பிட்ட சம்பாஷணை என்னை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவரிடம் சொல்வதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது. Similarly, when we use the terms like God willing or by God's grace, sorry, I cannot do it, something like that, if we talk to people or if people listen to such expressions, that will give a curiosity for them to ask about what we are talking about. நாம் ஜனங்களிடம் பேசும் பொழுது அல்லது அவரிடம் சம்பாஷிக்கின்ற வேளையிலே கர்த்தர் சித்தமானால் அல்லது கர்த்தருடைய கிருபையினாலே அல்லது மன்னித்துக் கொள்ளுங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று சொல்லி திருப்பி நாம் கேட்கின்ற பொழுது நம்முடைய வார்த்தைகளின் மூலமாக அவர்கள் கவரப்பட்டு ஈர்க்கப்பட்டு பின்பதாக அதன் மூலமாக நாம் சுவிசேஷம் சொல்வதற்கு ஒரு வாய்ப்பாய் அது ஏற்படும். We are supposed to utilize whatever opportunities. என்னென்ன தருணங்கள் நமக்கு கிடைக்கப்பெறுகின்றதோ அந்த தருணங்கள் அனைத்தையுமே நாம் பயன்படுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். Today I am introducing a person who came to the Lord through personal evangelism of another person. மற்றும் ஒரு நபர் இப்படிப்பட்ட ஒரு தனித்தாள் ஊழியத்தை நிறைவேற்றியதன் வாயிலாக சந்திக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்ட ஒரு நபருடைய வாழ்க்கையை தான் இன்றைக்கு உங்கள் முன்பதாக காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். Ironically, both of them, the person who told the gospel as well as the person who heard the gospel, both of them were facing a lot of troubles. எதிரடியாக சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சுவிசேஷத்தை சொன்னவரும் அதே போல சுவிசேஷத்தை கேட்டவரும் ஆகிய இந்த இருவருமே மிகப்பெரிய தனிப்பட்ட போராட்டங்களை வாழ்க்கையிலே சந்தித்தவர்களாக இருந்தார்கள். Apostle Paul was the person who used personal evangelization while he was in the prison. அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையில் இருந்த நாட்களிலே அவர் தனித்தாள் ஊழியத்தில் அதிகமாக ஈடுபட்டிருந்ததை நாம் வாசிக்கின்றோம். Onesimus was the person who heard and received the gospel. ஒனேசிமு என்ற அந்த நபர் சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிப்படைந்தவராக இருந்தார். He was wandering here and there after leaving his master's house, probably after committing some crime in the house. ஒருவேளை தன்னுடைய எஜமானுடைய வீட்டிலே ஏதோ ஒரு முறைகேடு நடைபெற்றது நிமித்தமாக அவர் தவறு இழைத்தது நிமித்தமாக அவர் அங்குமிங்குமாக பல இடங்களிலே சுற்றித் திரிந்தவராக ஒனேசிமு காணப்பட்டிருந்தார். Both of them were in distressed minds. இருவருமே மனக்லேசத்தால் இருந்தார்கள். In the book of Philemon, the incident has been narrated. பிலமோன் நிருபத்திலே அந்த குறிப்பிட்ட சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கின்றது. Apostle Paul wrote this letter or epistle. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த குறிப்பிட்ட நிருபத்தை எழுதுகிறார். Philemon, to whom the letter was written. பிலமோன் என்ற ஒரு நபருக்கு இந்த நிருபம் எழுதப்படுகிறது. Onesimus, about whom the letter was written. ஒனேசிமு என்ற அந்த நபரை குறித்து இந்த நிருபம் எழுதப்படுகிறது. A study of all these three characters is useful for us who have varied spiritual standards. பல்வேறு வகைப்பட்ட ஆவிக்குறி நிலைகளை பெற்றிருக்கக்கூடிய நம் அனைவருக்குமே இந்த மூன்று கதாபாத்திரங்களை குறித்து கற்றுக்கொள்வது மிக முக்கியமாக இருக்கும். Today I am concentrating mainly on Onesimus, who is a product of personal evangelism. ஆனால் இன்றைக்கு தனித்தாள் ஊழியத்தின் விளைவாக உருவாக்கப்பட்ட ஒரு நபரான இந்த ஒனேசிமு என்ற ஒரு கதாபாத்திரத்தை பற்றி தான் சிந்திக்கவிருக்கின்றோம். We are familiar with the expression like product of Harvard University, product of IIM Ahmedabad, product of Dallas Bible Seminary, etc. நம் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியிலிருந்து உருவாக்கப்பட்ட பொருள் அல்லது டாலஸ் செமினரினாலே உருவாக்கப்பட்ட ஒரு நபர் என்று சொல்லி நாம் கேள்விப்படுகின்ற வேளை அதை பற்றி நாம் பெருமிதம் கொள்கிறோம். Locally speaking, product of PSG College, product of Avila Convent, product of CMC Vellore, etc. நாம் இங்கே நம்ம ஊரை பத்தி நாம சொல்ல வேண்டும் என்று சொன்ன அவிலா கான்வென்ட்ல படித்த மாணவர்கள் அல்லது பிஎஸ்ஜியில படித்த மாணவர்கள் என்று சொல்லி சொல்லப்படும் நேரத்திலே அதற்கென்று ஒரு தனிப்பட்ட ஒரு மதிப்பு இருக்கின்றதை நாம் பார்க்கிறோம். But let me tell you that it is equally important to tell about a person as a product of personal evangelism. ஆனால் அதே வண்ணமாக அதற்கேற்ற நிகராக நாம் பார்க்கின்ற வேளையிலே தனித்தாள் ஊழியத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு நபர் என்ற நிலைமையிலே சொல்வதும் அதே
மதிப்பை பெறக்கூடியதாக இருக்கின்றது. Because when we say a product, that person must have finished his course in the respective institution. அங்கே இதனால் உருவாக்கப்பட்டவர் என்று சொல்லப்படும் நேரத்திலே அங்கே குறிப்பிட்ட பல்கலைக்கழகத்திலோ அல்லது இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்திலோ கல்வியை பயின்று முடித்தவர் என்பது அர்த்தமாகின்றது. Similarly, a product of personal evangelism means he is a child of God already. அதுபோல தனித்தாள் ஊழியத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டவர் என்று சொல்லப்படும் நேரத்தில் அவர் ஏற்கனவே தேவனுடைய பிள்ளை என்பது அர்த்தமாகின்றது. He is an important product of personal evangelism because the value of a saved person is more than the riches of this whole world. அவர் தனித்தாள் ஊழியத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டவர் என்று சொல்வதன் மூலமாக அவர் தேவனுடைய பிள்ளை என்பதும் அவருடைய மதிப்பு என்னவென்றால் அது இவ்வுலகத்தில் இருக்கின்ற எல்லா ஐஸ்வர்யத்தை காட்டிலும் மேலான ஒரு மதிப்பு அவருக்கு உரியதாகின்றது. The book of Philemon is a small epistle with one chapter consisting of 25 verses. பிலமோன் என்ற இந்த நிருபமானது ஒரு சிறிய புத்தகமாக ஒரு அதிகாரத்தையும் 25 வசனங்களையும் கொண்ட ஒன்றாக இருக்கிறது. While reading the epistle, we may have to assume several things. இந்த நிருபத்தை நாம் வாசிக்கின்ற வேளையில் அநேக விஷயங்களை பற்றி நாம் தியானிக்க முடியும். For example, Onesimus was with Philemon for a short duration. ஒரு எடுத்துக்காட்டாக ஒனேசிமு பிலமோன் என்ற நபரிடம் ஒரு குறிப்பிட்ட ஒரு குறுகிய காலம் அவரிடம் இருந்தார் என்பதை காண முடியும். How do we know that? அதை பற்றி எப்படி அறிந்து கொள்கிறோம்? In verse 15 it is written, he was parted from you for a while. இங்கே 15வது வசனத்திலே கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனானாக்கும் என்று சொல்லப்படுகிறது. That means we can assume that he was with Philemon for a short period of time. அப்படியானால் பிலமோனிடம் அவர் கொஞ்ச காலம் இருந்தார் என்பதை நாம் அறிய முடிகிறது. Another example that he was a servant in the house of Philemon. அது மட்டுமில்லாமல் பிலமோனுடைய வீட்டிலே ஒரு வேலைக்காரனாக பணிபுரிந்தவர் என்றும் அறிய வருகின்றோம். That we see in verse 16 where we read that no longer a slave but a beloved brother. அதை பற்றி 16வது வசனத்திலே அவன் பிரியமான சகோதரனானால் உமக்கு எவ்வளவு பிரியமுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. தமிழிலே 15வது வசனத்திலே அவன் அடிமையானவனாக அல்ல அடிமையானவனுக்கும் மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனாய் இருக்கும்படிக்கும் என்று சொல்லப்படுகிறது. Another example that Paul was in prison, which is mentioned in verse 10. மற்றொரு எடுத்துக்காட்டாக 10வது வசனத்திலே வாசிக்கின்ற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையில் இருக்கிறார் என்றும் பார்க்கிறோம். There it is written that of course Onesimus whose father I became in my imprisonment. அங்கே நான் கட்டப்பட்டிருக்கையில் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுவுக்காக உம்மை மன்றாடுகிறேன் என்கிறார். Yeah, still another example, Philemon had ministered Paul in the prison. மற்றொரு எடுத்துக்காட்டாக Philemon has ministered apostle Paul in the prison. அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையில் இருந்த நாட்களிலே பிலமோன் பவுலுக்கு ஊழியம் செய்திருந்ததையும் பார்க்க முடியும். That we read in verse 13. அதை 13வது வசனத்திலே வாசிக்கிறோம். He might serve me on your behalf. He means Onesimus might serve me on Philemon's behalf. இங்கே உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் பணிவிடைக்காக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இருந்தேன். உமக்கென்று சொல்லப்படும் பொழுது பிலமோனுக்காக ஒனேசிமோவை பணிவிடைக்காக வைத்துக் கொண்டிருந்தேன் என்பது அர்த்தமாகின்றது. That means Philemon had served Apostle Paul in the prison. அப்படியானால் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பிலமோன் சிறைச்சாலையிலே பணிவிடை செய்தார் என்பது அர்த்தமாகிறது. Another thing that can be assumed is that Onesimus must have done something unlawful with Philemon. மற்றொன்றாக பிலமோனுக்கு எதிராக ஒனேசிமு அநியாயமாக ஏதோ ஒரு காரியத்தை செய்திருப்பார் என்றும் தெரிய வருகிறது. That we see in verse 18. அதை 18வது வசனத்திலும் காண்கிறோம். If he has wronged you or he owes anything to you, charge that to my account. அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும்.
Thus, several things could be assumed while reading to understand the full text of the epistle. ஆகவே இந்த நிருபத்தினுடைய பகுதிகள் முழுவதுமாக நாம் வாசிக்கும் பொழுது பல குறிப்புகளை இதன் மூலமாய் கண்டறிய முடியும். Although there is no direct mention, it is assumed that Onesimus was a servant or a slave in the house of Philemon. இதை நேரடியாக ஒனேசிமு பிலமோனுக்கு அடிமையாக இருந்தான் என்று சொல்லப்படாவிட்டாலும் கூட அல்லது வேலைக்காரனாக அங்கே பணிபுரிந்தான் என்று சொல்லப்படாவிட்டாலும் பல வசன குறிப்புகளின் வாயிலாக அதை மறைமுகமாக சொல்லப்பட்டிருப்பதை நாம் காண முடிகிறது. After doing some mischief, he left the house of Philemon without his knowledge. அவர் அந்த ஒனேசிமு அந்த வீட்டில் இருந்த நாட்களிலே செய்த ஏதோ ஒரு தவறு நிமித்தமாக அதை பிலமோனுக்கு அறிவிக்காமலேயே அங்கே இருந்து புறப்பட்டு வந்தார். There is no mention as to how he reached Rome. அவர் அங்கே இருந்து எப்படியாக ரோமுக்கு வந்து சேர்ந்தார் என்றும் தெரியாது. Similarly, no mention about how many days or weeks he has taken to reach the city. எத்தனை நாட்கள் அல்லது எத்தனை மாதங்கள் எடுத்து அந்த ரோம் நகரத்திற்கு வந்தடைந்தார் என்றும் தெரியாது. We don't know why he went to Rome. அவர் ஏன் ரோம் சென்றார் என்றும் நமக்கு தெரியாது. It is very clear that he met Paul in Rome. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலை ரோமாபுரியிலே வைத்து சந்தித்தார் என்பது மட்டும் நமக்கு தெரிய வருகிறது. There is no mention where and when both of them met. அவர்கள் இருவருமாக எங்கே வைத்து எந்த இடத்திலே சந்தித்தார்கள் என்றும் நமக்கு தெரியாது. There are two possibilities. அதற்கான இரண்டு சாத்தியக்கூறுகள் உண்டு. Imagine Onesimus reaching Rome, city of Rome, without any place to stay or without having any friends to meet. He must have been wandering here and there. ரோமாபுரிக்கு வந்தடைந்திருக்கக்கூடிய ஒனேசிமுவுக்கு இப்பொழுது அவர் தங்குவதற்கான இடம் தெரியவில்லை. ஏனென்றால் அவருக்கு அந்த நகரத்திலே அறிமுகமானவர்களோ பழக்கமானவர்களோ யாரும் இல்லாத காரணத்தினாலே எங்கு தங்குவது என்று சொல்லி இடத்திற்காக அங்கும் இங்குமாக ஒருவேளை அலைந்து கொண்டிருந்திருக்கலாம். The police must have noticed him wandering here and there, and probably Onesimus was questioned, and when the answer was not very much acceptable for the police, they would have taken him to the prison. அங்குமிங்குமாக அலைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒனேசிமுவை பார்த்திருந்து அங்கிருந்த காவலாளர்கள் ஒருவேளை அவரை எங்கே என்று விசாரித்து எங்கே வந்திருக்கிறீர் என்றெல்லாம் விசாரிக்கும் பொழுது சரியான பதில் கிடைக்க பெறாத காரணத்தினாலே ஒருவேளை இவரை அந்த சிறைச்சாலையில் அடைத்திருக்க கூடும். This is one possibility. இது ஒரு சாத்தியக்கூறாக இருக்கிறது. The second possibility is that the prisoners used to be allowed to go on parole to the city or to the places of their choice. Who has to go, uncle? The prisoners are given the permission to go out. அங்க இருக்கக்கூடிய சிறை கைதிகள் அவர்கள் வெளியே சென்று அணிவகுப்புக்காக வெளியே சென்று போவதற்கான ஒரு குறிப்பிட்ட வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருந்திருக்கலாம். It is called parole, P-A-R-O-L, parole. அது அவர்களுக்கென்றும் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வெளியிலே சிறைச்சாலை விட்டு வெளியே இருக்கலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கலாம். And during that period, probably Apostle Paul must have met Onesimus in the city of Rome. ஒருவேளை அந்த குறிப்பிட்ட நாட்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம் என்ற நகரத்தில் வைத்து ஒனேசிமுவை சந்தித்திருக்க வாய்ப்புகள் உண்டு. Whether it was in the prison or in the city, it is certain that both Apostle Paul and Onesimus met each other. அது சிறைச்சாலையாக இருந்தாலும் சரி அல்லது நகரமாக இருந்தாலும் சரி எப்படி ஆயினும் அப்போஸ்தலனாகிய பவுலும் ஒனேசிமுவும் ஒருவரையொருவர் சந்தித்துக் கொண்டார்கள். Here it is once again assumed that they knew each other. அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் அறிமுகமானவர்கள் என்பது இதன் மூலமாக யூகிக்க முடிகிறது. There is a possibility again, two possibilities. அங்க இரண்டு சாத்தியக்கூறுகள் உண்டு. Paul must have seen Onesimus during his visit to Philemon's house or Philemon's church held in his own house. ஒருவேளை அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோன் இருக்கக்கூடிய இடத்திற்கு வந்திருக்கும் பொழுது அந்த ஒனேசிமுவை பிலமோனுடைய சபையில் வைத்தோ அல்லது பிலமோனுடைய வீட்டில் கூடி வரக்கூடிய திருச்சபையின் மூலமாகவோ அல்லது அங்க இருக்கின்ற இடத்தின் மூலமாகவோ அவர் அறிமுகமாகி இருக்கலாம். Onesimus also likewise would have seen
Apostle Paul visiting Philemon's house. அது போலவே ஒனேசிமுவும் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுடைய வீட்டிற்கு வருகின்றதையும் அறிமுகமாக இருக்கின்றதையும் தெரிந்திருக்கலாம். That means they would not have had any difficulty in recognizing each other while they met in the city. ஆகவே நகரத்திலே ஒருவரை ஒருவர் அவர்கள் சந்தித்த நேரத்தில் அடையாளம் கண்டுகொள்வது என்பது அவர்களுக்கு கடினமாக இல்லை. When they met each other, Apostle Paul must have showed compassion to Onesimus and would have inquired about all that incidents happened in his life. அவர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்த நேரத்திலே அவர்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற சம்பவங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் பரிமாறிக்கொண்டு அவர்கள் சம்பாஷணை பண்ணி கொண்டார்கள். And Onesimus must have naturally explained to Apostle Paul what things has already taken place in his life. ஆகவே ஒனேசிமு தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்கனவே நடைபெற்ற அந்த சம்பவத்தை அந்த தருணத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு விளக்கச் சொல்லி இருக்கக்கூடும். In turn, Apostle Paul also must have explained to Onesimus the difficulties he has faced while doing the ministry for the Lord. அதற்கு மறுமொழியாக அப்போஸ்தலனாகிய பவுலும் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சம்பவங்களையும் அதே போல் ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றும் பொழுது தான் அடைந்த பாடுகளை பற்றியும் குறிப்பிட்டு சொல்லி இருக்கக்கூடும். And he would have definitely told that I am imprisoned because of the gospel. சுவிசேஷத்திற்காக சிறை கைதியாக இருக்கிறேன் என்பதை பற்றியும் நிச்சயமாக அவர் சொல்லியிருக்கக்கூடும். More importantly, in addition to exchanging their difficulties or experiences, Paul must have definitely talked to Onesimus about Lord Jesus Christ. தாங்கள் ஒருவர் ஒருவர் அடைந்த பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் பாடுகளை பற்றி அவர்கள் பேசியிருந்த போதும் கூட அதெல்லாவற்றுக்கும் மேலாக அப்போஸ்தலனாகிய பவுல் நிச்சயமாகவே ஒனேசிமுவுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பற்றி சொல்லி இருக்கக்கூடும். When Apostle Paul explained to Onesimus the gospel of Lord Jesus Christ, the Holy Spirit must have given the inspiration in Onesimus to realize that he is a sinner. அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷத்தை ஒனேசிமுவிடம் சொல்லியிருந்த நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் தாமே ஒனேசிமுவினுடைய இருதயத்திலே ஏவி அவனை நிச்சயமாக அவன் பாவி என்பதை பற்றி உணர்த்தி இருந்திருப்பார். He was ready to accept his sins and to repent of it and also to confess his sins. அவன் தன்னுடைய பாவத்தை மனதார ஏற்றுக்கொண்டு அதற்காக மனம் திரும்பி அதற்காக அறிக்கையும் செய்திருந்திருப்பான். This is not mentioned as it is in the epistle, but it also can be presumed. அதை நிருபத்தின் வாயிலாக நாம் வாசித்து அறிய முடியாவிட்டாலும் கூட இதை நாம் சற்று யூகிக்க முடியும். Because Onesimus became a child of God and his spiritual father has recorded it. ஏனென்றால் இங்கே வாசிக்கின்ற பொழுது அது பெற்ற ஆவிக்குரிய தகப்பன் என்றுதான் பவுல் ஒனேசிமுவை பற்றி எழுதுகிறதை காண்கிறோம். So we can assume that he had undergone the process of accepting his sins and asking for forgiveness, etc. ஆகவே அவன் பாவத்தை பற்றிய உணர்த்துதலையும் அதன் பின் பாவத்திற்கான மன்னிப்பையும் பெற்றிருந்த அந்த வழிமுறைக்குள்ளாக நிச்சயம் சென்றிருப்பார் என்பதை நமக்கு இதன் மூலமாய் புரிய வருகிறது. Here the evangelization program of Apostle Paul is worth mentioning. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சுவிசேஷ பணி என்பதை நிச்சயமாக சொல்வதற்கு உண்டு. Because he was in prison and it is not that easy to share the gospel while a person is in prison or undergoing serious difficulties. ஒரு நபர் சிறைவாசம் இருக்கின்ற பொழுது அல்லது கடுமையான சில பிரச்சனைகளோடாக கடந்து செல்லும் நேரத்தில் சுவிசேஷத்தை சொல்வது என்பது நிச்சயம் கடினமே. But as far as Paul is concerned, it was a passion for Apostle Paul to share the gospel at any given circumstance. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலை பொறுத்தமட்டில் எந்த சூழலாக இருந்தாலும் சரி அங்கே சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்பது அவருடைய இருதயத்தின் தீராத உணர்வாக இருந்தது. There are still some more things that could be assumed about Onesimus. இன்னும் சில விஷயங்களை கூட ஒனேசிமுவை பற்றி நாம் சில யூகிக்க முடியும். After the conversion, he did not leave Paul. அந்த மனம் திரும்புதலின் பின்பதாக ஒனேசிமு பவுலை விட்டு போகவில்லை. How do we know that? அது எப்படி அறிய முடிகின்றது? He was ministering Apostle Paul, as we see in
verse 13. நாம் 13வது வசனத்திலே பார்க்கிறது போல ஒனேசிமு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்ததை காண்கிறோம். Paul is telling, I would have been happy to keep him that he might serve me. அவன் எனக்கு ஊழியம் செய்யும்படி உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றிருந்தேன். Secondly, it is presumed that Onesimus was released from the prison, if at all he was imprisoned, before the release of Apostle Paul. அப்படியாயினும் ஒனேசிமு அங்கே சிறைவாசத்திலிருந்து அவன் விடுதலை செய்யப்பட்டிருந்தான் என்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் விடுதலை செய்யப்படுவதற்கு முன்பதாகவே அவன் விடுதலை செய்யப்பட்டிருக்க வேண்டும். Because Paul is writing to Philemon while he was in the prison itself. ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையில் இருக்கின்ற வேளையில் தாமே பிலமோனுக்கு நிருபத்தை எழுதுகிறதை பார்க்கிறோம். And Onesimus is taking the letter to Philemon. அந்த நிருபத்தை ஒனேசிமு பிலமோனுக்கு கொண்டு செல்கிறார். That means Onesimus was released from the prison before Apostle Paul was released. அப்படியானால் அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையிலிருந்து விடுதலை செய்யப்படுவதற்கு முன்பதாகவே ஒனேசிமு விடுதலை செய்யப்பட்டிருக்க வேண்டும். It is also presumed that Onesimus was willing to go back to his master. அது மட்டுமல்லாமல் ஒனேசிமு மீண்டுமாக தன்னுடைய எஜமானரிடம் செல்ல வேண்டும் என்ற ஒரு விருப்பமுடையவனாக இருந்தான் என்பதையும் இதன் மூலமாக யூகிக்க முடிகிறது. He had no hesitation and probably he wanted to present himself as a converted person. அவன் தன்னுடைய மனதில் எந்த விதமான தயக்கமும் இன்றி மனம் திரும்பின ஒரு மைந்தனாக மீண்டும் தன் எஜமானனை சென்று சந்திக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பமுடையவனாக இருந்தான். Moreover, it is presumed that Onesimus had a total conversion. அது மட்டுமல்லாமல் ஒனேசிமுவுக்கு வாழ்க்கையில முழு ஒரு மனம் திரும்புதலும் அவன் பெற்றவனாக இருந்தான். How do we know? அதை எப்படி அறிய முடிகிறது? We can confirm that through the words uttered by Apostle Paul about Onesimus. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒனேசிமுவை பற்றி சொல்லப்படுகின்ற வார்த்தையின் மூலமாய் அதனை அறிய முடிகின்றது. He says, Onesimus, my son. அங்கே அவர் சொல்லும் பொழுது நான் பெற்ற ஒனேசிமு என்று சொல்கிறார். He mentions Onesimus as a profitable person. ஒனேசிமுவை நல்ல ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு நபர் என்று சொல்வதையும் காண்கிறோம். And also he says Onesimus is worthy retained. ஒனேசிமுவை நீங்கள் தக்க வைத்துக் கொள்வதும் மிகவும் உமக்கு ஆதாயம் என்று சொல்கிறார். Not as a servant but as a beloved brother. ஒரு வேலைக்காரனாக அல்ல, மாறாக பிரியமான சகோதரனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். And he recommends Philemon that he is worthy to be received by him. பிலமோன் அவரை ஏற்றுக்கொள்வதற்கு தகுதி பெற்றவர் என்பதும் அங்கே சொல்லப்படுகிறது. There are few appreciable characteristics of Onesimus. ஒனேசிமுவுடைய சொல்லப்படத்தக்கதான சில நற்பண்புகள் காணப்படுகிறது. Before and after the conversion, before and after. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பும் ரட்சிக்கப்பட்டதனுடைய பின்பும். Before the conversion, he was willing to accept his sin or accept he is a sinner. மனமாற்றத்திற்கு முன்பதாக தன்னுடைய தவறுகளை தன்னுடைய பாவங்களை அவன் ஏற்றுக்கொள்வதற்கு மனமுடையவனாக இருந்தான். And to discuss his problems with God's servant. தன்னுடைய பிரச்சனைகளை தேவனுடைய ஊழியனோட கூட சேர்ந்து பேசுவதற்கும் கலந்து ஆலோசிப்பதற்கும் விருப்பமுடையவனாக இருந்தான். This is an important thing. இது ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம். Because many of the unsaved persons may not be willing to listen to the God's servants when they start talking about the salvation and eternal life and things like that. ஏனென்றால் ரட்சிக்கப்படாத இருக்கக்கூடிய அநேக நபர்களை நாம் குறித்து நாம் சிந்திக்கின்ற வேளையிலே அவர்கள் தேவனுடைய ஊழியனோட கூட அவர்கள் கலந்து பேசுகின்ற வேளையில் அல்லது தேவனுடைய மன்னிப்பை பற்றி நித்தியத்தை குறித்தெல்லாம் பேசுகின்ற பொழுது அவ்வளவாக மனம் திறந்து பேசுவதற்கு விருப்பமற்றவர்களாக இருப்பார்கள். And after conversion also there are some characteristics for Onesimus. மனமாற்றத்தினுடைய பின்பதாகவும் ஒனேசிமுடைய வாழ்க்கையிலே சில நற்பண்புகளை நாம் பார்க்க முடியும். He was willing to seek forgiveness
course, that is part of conversion only. அது மனமாற்றத்தினுடைய ஒரு பங்காக அவன் மன்னிப்பை பெற வேண்டும் என்றும் விரும்பினவனாக இருந்தான். He was willing to serve the spiritual father. அவன் ஆவிக்குரிய தகப்பனுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று விரும்பியிருந்தான். And he was willing to go back and serve his master. அவன் மீண்டுமாக தன்னுடைய சொந்த எஜமானரிடம் திரும்பி செல்ல வேண்டும் என்றும் விரும்பியிருந்தான். Moreover, he was willing to serve the Lord. அது மட்டுமல்லாமல் ஆண்டவருக்கும் அவன் ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்பினான். Let's read one verse from Colossians chapter 4 verse 9. கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிப்போம். While Paul was doing his ministry, he was referring to Onesimus as a faithful and beloved brother who will comfort you. அங்கே அவனையும் உங்களில் ஒருவனாயிருக்கிற உண்மையும் பிரியமும் உள்ள சகோதரனாகிய ஒனேசிமு என்பவனையும் உங்களிடத்தில் அனுப்பியிருக்கிறேன் என்று சொல்கிறார். Moreover, Onesimus received great testimony from Apostle Paul. இங்கே ஒனேசிமு அப்போஸ்தலனாகிய பவுலிடமிருந்து மிகப்பெரிய நற்சான்றிதழை பெற்றான். Today we have seen the importance of personal evangelization in the midst of trials and persecutions and pandemic situation. பலவிதமான பரீட்சைகளினூடாகவும் அதே போல இப்பொழுது இருக்கின்ற பெருந்தொற்றினுடைய காலங்கள் மூலமாகவும் இந்த நாட்களிலே நாம் இந்த தனித்தாள் ஊழியத்தை பற்றி ஒரு தியானத்தை நாம் மேற்கொண்டோம். Let us also try to utilize any given opportunity to tell the gospel of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை சொல்வதற்காக கிடைக்கப்பெறுகின்ற எந்த தருணமாக இருந்தாலும் அதை பயன்படுத்திக் கொள்வோம். If it is difficult to talk to strangers about our Savior, let us concentrate on our children, grandchildren, and other loved ones in the family. ஆகவே அறிமுகம் இல்லாதவர்களுக்கும் அந்நியர்களுக்கும் நாம் சுவிசேஷம் சொல்வதற்கு சற்று தயக்கம் நம்முடைய மனதில் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் சுவிசேஷம் சொல்வதற்கு நாம் உட்படுவோமாக. Let us encourage the unsaved ones with the example of Onesimus. ஆகவே ரட்சிக்கப்படாதிருக்கின்றவர்களுக்கு ஒனேசிமுடைய வாழ்க்கையை முன்மாதிரியாக காண்பித்து அவர்களை ஊக்கப்படுத்துவோம். How he responded to the gospel. சுவிசேஷத்திற்கு அவன் கவனமாக பதில் சொன்னான் என்பதை பற்றியும் காண்பிப்போம். And the tremendous changes noticed in his attitude after conversion. அவனுடைய மனமாற்றத்திற்கு பின்பதாக அவனுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட அவனுடைய மனோபாவத்திற்கு வந்த பெரும் மாற்றத்தை பற்றியும் காண்பிப்போம். He got great appreciation from Apostle Paul, who is one of the greatest among the apostles. அப்போஸ்தலர்கள் மத்தியிலே பெரும் பெயர் பெற்றவராக இருக்கிற அப்போஸ்தலனாகிய பவுலினிடமிருந்து மிகப்பெரிய ஒரு நற்சாட்சியை பெற்றான். He joined him in the ministry after the conversion. மனமாற்றத்தின் பின்பதாக ஒனேசிமு ஊழியத்திலே ஈடுபட்டான். And we are sure that he will be getting his rewards at the judgment seat of Christ, along with Apostle Paul and many other redeemed ones. அப்போஸ்தலனாகிய அதே நேரத்தில் கிறிஸ்துவனுடைய நியாயஸ்தானத்திற்கு முன்பதாக அப்போஸ்தலனாகிய பவுல் மற்றும் மற்ற அநேக பரிசுத்தவான்களோட கூட சேர்ந்து நிச்சயமாக இந்த ஒனேசிமுவும் தனக்கான பிரதிபலனை பெற்றுக்கொள்வார். So we have seen the life of Onesimus, a product of personal evangelism. தனித்தாள் ஊழியத்தினால் உருவாக்கப்பட்ட ஒரு நபர் ஒனேசிமு என்ற இந்த தலைப்பிலே நாம் இந்த நாளிலே நம்முடைய வேத ஆராய்ச்சியை சிந்தித்தோம். Onesimus, as a child of God, as a product of evangelization, is of great value. ஆகவே ஒரு தேவனுடைய பிள்ளையாக தனித்தாள் ஊழியத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு நபராக ஒனேசிமு என்பவர் ஒரு மிகப்பெரிய கனத்திற்கும் மதிப்பிற்கும் உரியவராக இருக்கிறார். In the epistle for Philemon, there are two more characters worth mentioning. அதே போல பிலமோன் என்ற இந்த நிருபத்திலே மற்றும் இரண்டு கதாபாத்திரங்களை நிச்சயமாக சொல்லியாக வேண்டும். One is Apostle Paul, the writer of the epistle. ஒன்று இந்த நிருபத்தை எழுதின அப்போஸ்தலனாகிய பவுல். There are so many characteristics of Apostle Paul can be seen in this epistle. இந்த குறிப்பிட்ட நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அநேக நற்பண்புகளை காண முடியும். Similarly, in about Philemon also, there are very good characteristics mentioned in the epistle. அது போலவே இந்த நிருபத்திலே பிலமோனுடைய சில நற்பண்புகளையும் காண முடியும். When I used to take the
whole epistle for a study or for a sermon, I used to mention about all the three characters in the same message. ஆகவே ஒரு செய்திக்கான வேலை இருக்குமானால் நிச்சயமாக இந்த பிலமோன் என்ற இந்த நிருபத்தை முழுவதுமாக சேர்ந்து நாம் தியானிக்கின்ற வேளையிலே இந்த மூன்று கதாபாத்திரங்களையும் அதை பற்றியுள்ள குணாதிசயங்களை பற்றியும் நாம் சிந்திப்போம். Then I used to tell the my listeners that to imagine themselves either to Paul or to Philemon or to Onesimus. அவண்ணமாக நான் செய்தி கொடுக்கின்ற வேளையிலே நான் என்னுடைய இந்த செய்தி கேட்கக்கூடிய நபர்களிடம் அவர்களுடைய வாழ்க்கையை இந்த மூன்று கதாபாத்திரங்களுடைய குணப்பண்புகளோட கூட ஒப்பிட்டு பார்க்க முடியாது சொல்லுவேன். ஒன்று அவர்கள் பவுலாக இருக்கணும், இல்லை என்றால் பிலமோனாக அல்லது ஒனேசிமோவாக இருக்க வேண்டும் என்று சொல்வதுண்டு. It may be difficult to compare any of our evangelists or very senior believers to compare with Apostle Paul. நிச்சயமாக அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட எந்த ஒரு விசுவாசியையும் நாம் ஒப்பிட்டு பார்ப்பது சற்று கடினமே. But even then, the senior believers can think about their service in comparison with what Paul has done. ஆனாலும் கூட மூத்த விசுவாசிகளாக இருக்கக்கூடியவர்கள் அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய ஊழியத்திற்கு ஏற்றவண்ணமாக தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் ஒப்பிட்டும் சேர்ந்து சிந்திக்கலாம். Philemon is a believer, a strong believer, we can assume, because in his house the church was being conducted. பிலமோன் என்பவர் ஒரு ஆண்டவருக்காக உறுதியாக வைராக்கியமாக நிற்கக்கூடிய ஒரு நபராக இருந்தார். ஏனென்றால் அவருடைய வீட்டில் தாமே அந்த நாட்களில் திருச்சபை கூடி வந்திருந்தார்கள். There was a special mention about Philemon by Apostle Paul. அப்போஸ்தலனாகிய பவுல் தாமே பிலமோனை பற்றி ஒரு தனிப்பட்ட முறையில் எழுதுகிறதை பார்க்க முடியும். He had a special ability to comfort or console the bereaved members of the church. அந்த திருச்சபையிலே துக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களை ஆறுதல் படுத்தும்படியாக, தேறுதல் படுத்தும்படியாக அவர்களுக்கென்று ஒரு தனிப்பட்ட ஒரு வரம் பெற்ற ஒருவராக பிலமோன் காணப்பட்டிருந்தார். And for the newly converted people or those who are young in the spiritualdom, we can take up the characteristics of Onesimus to follow. ஆகவே புதிதாக ரட்சிக்கப்பட்டவர்கள், மனம் திரும்புதலை பெற்றவர்களுக்கு ஒனேசிமுடைய வாழ்க்கையின் மூலமாக இருக்கின்ற சில நட்பண்புகளையும் தங்களுடைய வாழ்க்கையில பின்பற்றுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. And again, I reiterate the importance of getting saved, especially the dear ones in our own family. ஆகவே நம்முடைய சொந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக, அதற்கென்று பாரப்படும்படியாகவும் நான் மீண்டுமாய் அவற்றை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். God willing, I will continue next week with the other two characters like Apostle Paul and Philemon. கர்த்தர் சித்தமானால் அடுத்த வாரத்திலே நான் அப்போஸ்தலனாகிய பவுல் மற்றும் பிலமோன் என்ற இந்த இரண்டு குணாதிசயத்தை வைத்து நாம் சிந்திக்க போகிறோம். And I think I am given the opportunity to take the Bible study next week also. ஆகவே அடுத்த வாரமும் இந்த வேத ஆராய்ச்சி எடுப்பதற்கான தருணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நான் நம்புகிறேன். So now I am concluding today's study, although it is few minutes before the scheduled time. ஆகவே சில நிமிஷங்கள் நமக்கு இருந்த போதும் அதற்கு முன்பதாகவே என்னுடைய இந்த நாளினுடைய வேத ஆராய்ச்சி கூட்டத்தை நான் நிறைவு செய்கிறேன். Hope that the study will definitely make the listeners to think about what we have heard today. நிச்சயமாக இந்த நாளிலே நாம் கேட்ட இந்த வேத ஆராய்ச்சியானது நமக்கு அதிக பயனுள்ளதாக இருக்கும் என்றே நம்புகின்றேன். Especially the young believers, I am very sure that they would have been benefited by studying the life of Onesimus. விசேஷமாக இந்த ஒனேசிமுடைய வாழ்க்கையை நாம் இந்த நாளிலே கற்றுக்கொண்டதன் மூலமாக புதிதாக ரட்சிக்கப்பட்ட மனமாற்றம் அடைந்திருக்கிறவர்களுக்கு அதிக பயனுள்ளதாக இருக்கும் என்றே நான் நம்புகின்றேன். I would like to emphasize one thing and then close. ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நான் அழுத்தமாக சொல்லிவிட்டு பின்பதாக இந்த நாள் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். Please see the improvement, or rather the difference in the attitude of Onesimus soon after the
conversion. ஒனேசிமு மனம் திரும்புதலை அடைந்த பின்பதாக அல்லது ரட்சிக்கப்பட்டதனுடைய பின்பதாக அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய மனோபாவத்தில் பெற்ற மாற்றங்களை பற்றி நீங்கள் சிந்திக்குமாறு கேட்கிறேன். He was willing to serve his spiritual father. அவன் தன்னுடைய ஆவிக்குரிய தகப்பனுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று விரும்பினான். He was willing to go back and serve his earlier master. அவன் மீண்டுமாக தன்னுடைய பழைய எஜமானுக்கு முந்தைய எஜமானுக்கும் சென்று அவரிடம் சேர்ந்து பணிவிடை அல்லது வேலை புரிய வேண்டும் என்றும் விரும்பினான். He was willing to serve the Lord along with Apostle Paul and others. அப்போஸ்தலனாகிய பவுல் அவரோடும் அவருடைய மற்ற அநேகரோடும் கூட சேர்ந்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்பினான். These things are not that easy for any individual to accept. இந்த குறிப்பிட்ட தன்மைகள் அனைத்துமே எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் அதனை ஏற்றுக்கொள்வது என்பது சற்று கடினமான காரியமாக இருக்கிறது. Shows that there was quick growth in the spiritual sphere of Onesimus. ஆகவே ஒனேசிமுனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு வேகமான ஒரு வளர்ச்சி காணப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. This is expected of us also. இது நம்மிடமிருந்தும் எதிர்பார்க்கப்படுகிறது. Mostly we remain dormant for a period of time without doing much for the Lord. ஆனால் பெரும்பாலுமாக ஆண்டவருக்கென்று எந்த வேலையும் செய்யாமல் அமைதலாக நாம் கொஞ்ச நாட்கள் இருக்கிறதை பார்ப்போம். Let us be more active in the aspect or in the preaching or in the evangelization of or spreading the gospel message to whomever we come across. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நாம் யாரை சந்திக்கிறவர்களாக இருந்தாலும் சரி அவரிடம் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பற்றி சொல்வதும் அதே நேரத்தில் ஆண்டவரை பற்றிய பிரசங்கிப்பதும் அவர்களிடத்திலே ஆண்டவரை பற்றி சொல்வதுமாக செயல்படுவோமாக. Our Lord requires our availability and not our ability. ஆண்டவருக்கு நம்முடைய திறமை அல்ல மாறாக நம்முடைய ஆயத்த தன்மையை எதிர்பார்க்கின்றார். So when we are available for his service, definitely God will help us. நாம் ஆண்டவரால் பயன்படுத்தப்படக்கூடியவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக தேவன் பயன்படுத்துவார். May the Holy Spirit enable us to follow what we have learned about Onesimus and his special characteristics in our lives. ஒனேசிமும் அவனுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்ட சில சிறப்பு தன்மைகளை பற்றி நாம் சிந்தித்தது போலவே பரிசுத்த ஆவியானவர் தாமே அதை நம்முடைய வாழ்க்கையை பின்பற்றுவதற்கு உதவி புரிவாராக. May the name of our Lord be glorified in our midst. தேவனுடைய நாமம் தாமே நம்மத்திலே மகிமைப்படுவதாக. ஆமென். Thank you Dinesh for your Thanks uncle.